அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் 100 நாட்களில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு மீண்டும் வாழ்க்கை மலரும் தருணம், சொர்க்கமாக மாறும் தருணம் வரப்போகுதுங்க. காரணம் என்ன, அதனுடைய காரியம் என்ன, அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, அஷ்டம சனி இல்லை, 7.5 சனி பிரச்சனை இல்லை, ராகு கேது தொந்தரவுகளும் இல்லை, நிம்மதியாக இருக்க போகிறீங்க இந்த 2024. இது நிச்சயம் நடக்குங்க. இதில் மேலும் உங்களுக்கு நன்மை சேர்க்கும் விதமாக இந்த குரு பகவான் 11ஆம் வீட்டில் மேஷ ராசியில் இருக்காருங்க. ஏப்ரல் மாதம் இறுதியில் இடம்பெயர்ந்து அவர் ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைவார். அது 12ஆம் வீடு. இப்போ குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த 100 நாட்களில் அவர் பயிற்சி அடைந்து விடுவார், 12ஆம் வீட்டுக்கு போயிடுவார். இதுவரை குரு உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையா, நிச்சயம் இந்த 100 நாட்களுக்குள் கொடுப்பாரு, செய்வார். அப்படி என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால், குரு பகவான் முதல்ல மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பாருங்க. பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், மன வருத்தங்கள் இவற்றையெல்லாம் நீக்கி கொடுப்பார். உயர்கல்விக்கு யோகத்தை கொடுப்பார். இழந்த பெயரினை புகழினை மீட்டு கொடுப்பார். சுமத்தப்பட்ட பழை பாவத்திலிருந்து தப்பிக்க வைப்பார். மேலும் திருமண வாழ்க்கையை முடித்து கொடுப்பாருங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா, அதை சரி செய்வார். சிறு தூர பயணங்கள், இடமாற்றம், மேலும் வேலை விஷயத்தில் வெற்றி என வரிசையாக உங்களுக்கு நன்மைகள் குவியுங்க. நிச்சயமாக தொழில் ரீதியாக வரவேண்டிய லாப பணம் வசூலாகிடும். முதல்ல புதிய தொழில் தொடங்குவதற்குரிய ஒரு சரியான காலகட்டம்னு இந்த காலகட்டத்தை சொல்லலாம்ங்க. அதுபோல் வண்டி வாகனம் சேர்க்கை இது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் மூத்த சகோதர சகோதரி வழியில் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். நிலத்தால் யோகம் உண்டு, பாக்கியம் உண்டு. ஆக மொத்தம் இந்த 100 நாட்களுக்குள்ள இது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்குங்க. சுப கிரகமான குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற இந்த நாட்களில் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குங்க. இதுக்கு அடுத்து அவர் 12ஆம் வீட்டுக்கு பயிற்சி அடைவார். அது கொஞ்சம் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தினை சரியாக பயன்படுத்திக்கோங்க, விட்டு விடாதீங்க. ஏன்னா லாபத்தில் குரு இருக்கும்போது காரியம் எல்லாம் ஜெயம்தாங்க. மேலும் இந்த மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் குரு பகவானுடைய திருவருளை முழுமையாக பெறணும் அப்படின்னு நினச்சா, நீங்கள் வேலை தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல உள்ள நண்பர்கள், உடன் வேலை பார்க்கும் நபர்களுக்கு முடிந்த அளவு உதவி செய்யுங்க. கோவில் யானைகளுக்கு உணவளிக்கலாம். மற்றும் இதை வியாழக்கிழமைகளை செஞ்சால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடி வருங்க, நன்மைகள் நடக்கும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100 நாட்களில் நடக்கக்கூடிய யோக பலன்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.